இனி நீ அழுது கொண்டுராய். நீங்க அழுத காலம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வார்த்தை கர்த்தர் யாருக்கு பேசுறாருன்னு தெரியல, பட் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தீர்க்க தரிசனமா இந்த சத்தத்தை இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் அழுகையின் காலம் முடிந்தது, எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு கர்த்தருடைய பலத்தில் நீ எதிர்கொண்டு நீ செல்லுவாயானால் அவர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நீங்க அழுததெல்லாம் போதும் அன்பு வாலிபனே, நீ அழுததெல்லாம் போதும் அன்பு தாயாரே, அன்பு ஊழியரே, நீங்க அழுததெல்லாம் போதும். ஏன் தெரியுமா? உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வார். நண்பர்களை போல ரொம்ப நேரம் கழிச்சு வந்து அவர் உதவி செய்யறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவன் கிடையாது. உடனே உடனே ஆபத்துன்னு வரும்போது கூப்பிட்ட உடனே அவர் இறங்குவாராம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் நெருக்கப்படும் பொழுது அவர்களுடைய கூக்குரல் பரலோகத்தை எட்டினதாம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர்ல. ஒருவேளை பல நாட்களாய் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, ஏதோ வாழ்க்கையில ஏதோ நடந்துருச்சு கடந்த காலத்துல, அதை நினைச்சு அழுது ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை, நான் அதிகமா நம்பினவங்களா என்னை கைவிட்டு போயிட்டாங்களே, நான் யார் அதிகமா நம்பணும் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்களே, எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க என்னை வெறுக்கிற அளவுக்கு என் நிலைமை இன்னைக்கு மாறிடுச்சு அப்படின்னு புலம்பிக் கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கர்த்தரை உங்களை பார்த்தான் சொல்றாரு, நீ இனி அழுது கொண்டுராய், உன் அழுகையின்